வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா துரத்த அது உங்களை விட்டு இன்னும் தூரமா விலகி போற மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கிறீங்களா? சில சமயம் நாம ஒன்ன வேணான்னு விடும்போது தான் அதுவே நம்மள தேடி வரும். இதுக்கு பேரு தான் மின்மினி பூச்சி உத்தி. அதாவது விட்டு கொடுப்பது மூலியமா நம்ம இலக்குகளை எப்படி இன்னும் சுலபமா அடையலாம் தான் இந்த பகுதியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஆசைப்படுற விஷயங்களை அடையணும்னு விடாம முயற்சி செஞ்சு கடைசியில சோர்வும் விரக்தியும் மட்டும்தான் மிச்சமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உண்மையில நம்ம தொடர்ந்து துரத்துறது சில சமயம் நாம விரும்புற விஷயங்களை நம்ம கிட்ட இன்னும் தூரமாக்கிடும். இதுதாங்க வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. நாம ஒன்னு அடையணும்னு எவ்வளவு தீவிரமா முயற்சி பண்றோமோ அது நம்ம கையை விட்டு நழுவி போற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம கேல் மற்றும் மின்மினி பூச்சிகளோட கதைக்குள்ள போகலாம். இந்த கதை நம்ம இலக்குகளை அடைவதற்கு இருக்கிற 2 விதமான அணுகுமுறைகளை பத்தி ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கும். இந்த கதையோட ஹீரோ பேரு தான் கேல். அவன் ஒரு விடாமுயற்சி உள்ள பையன். அவனை பொறுத்த வரைக்கும் கடினமா முயற்சி பண்ணா எதையும் சாதிச்சிடலான்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. கேல் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு பெரிய வலையையும் ஒரு கண்ணாடி ஜாடியும் எடுத்துக்கிட்டு மின்மினி பூச்சிகளை பிடிக்க ஓடுறான். வேகமா ஓடி வேகமா வலைய வீசினா எல்லா மின்மினி பூச்சிகளையும் பிடிச்சிடலான்னு நினைச்சான். ஆனா என்ன ஆச்சு? அவன் எவ்ளோ வேகமா வலைய வீசினானோ அவ்ளோ வேகமா அந்த மின்மினி பூச்சிகள் பயந்து போய் புதர்களுக்குள்ள ஒழிஞ்சுக்கிடுச்சு. எவ்ளோ நேரம் ஓடியும் கேலோட ஜாடி காலியாவே தான் இருந்துச்சு. வேத்து களைச்சு போன அவனுக்குள்ள ஒரு பெரிய விரக்தியும் சோகமும் வந்துருச்சு. அவனோட இந்த வலுக்கட்டாயமான அணுகுமுறை அவனுக்கு தோல்வியை மட்டும்தான் கொடுத்துச்சு. கேலோட அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை கத்துக் கொடுக்குதுங்க. நம்ம இலக்குகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகும்போது அது தெரியாமலே நம்ம மன அமைதியை திருடிடும். முழுசா சோர்வடைஞ்சு போன கேல் அவனோட வலைய கீழே போட்டான். அப்பதான் அவன் அதை கவனிச்சான். கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒரு பாறை மேல அசையாம உட்கார்ந்திருந்தா. அவ ஓடல, அவகிட்ட வலையும் இல்ல. அவ சும்மா அந்த ராத்திரியோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்த கேலுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த பொண்ணு அமைதியா எந்த அச்சுறுத்தலும் இல்லாம இருந்ததால மின்மினி பூச்சிகள் அவளை நோக்கி வந்துச்சு. 1, 2ன்னு நிறைய பூச்சிகள் அவளோட திறந்த கையில வந்து மெதுவா உட்கார்ந்து அவளோட முகத்துக்கே வெளிச்சம் கொடுத்துச்சு. அப்பதான் கேலுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. சந்தோஷத்தை நாம துரத்தி பிடிக்க முடியாது. ஒரு பூ மாதிரி அமைதியா இருந்தா பட்டாம்பூச்சி தானா தேடி வரும்னு அவன் உணர்ந்தான். உடனே அவன் மெதுவா புல் தரையில உட்கார்ந்தான். கண்ணை மூடி அலைபாயிர அவனோட மனசை அமைதிப்படுத்த முயற்சி பண்ணான். என்ன ஒரு ஆச்சரியம்! கொஞ்ச நேரத்திலேயே அந்த மின்மினி பூச்சிகள் மெதுவா திரும்பி வந்துச்சு. ஒன்னு அவன் தோள்ல உட்காந்துச்சு, இன்னொன்னு அவன் மடியில. அவன் அந்த ஜாடியில அடைக்கல, ஆனா அதோட அழகான வெளிச்சத்தால சூழப்பட்டிருந்தான். அவன் எதிர்பார்த்தது அவன் துரத்துறத விட்ட உடனே அவனுக்கு கிடைச்சது. சரி, இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு பற்றின்மை விதி, அல்லது ஆங்கிலத்துல சொன்னா த லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். சரி, பற்றின்மை அல்லது டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நாம ஒரு விஷயத்தோட ரிசல்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு அதை அதன் போக்குல விடுறது தான். இதுக்கு அர்த்தம் சோம்பேறியா இருக்கிறது இல்ல, ஆனா பதட்டப்படாம செயல்படுறது. இந்த பற்றின்மையை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம மனநிலையை ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறுது. இது பரிதவிப்புல இருந்து அமைதிக்கு நம்மளை கூட்டிட்டு போற ஒரு பயணம்னே சொல்லலாம். இந்த பயணத்தோட ஆரம்ப புள்ளி தான் பரிதவிப்பு, அதாவது இங்கிலீஷ்ல டெஸ்பரேஷன். இது ஒரு விரக்தியாத மனநிலை. இது நம்மள அவசரப்பட்டு ஏதாவது செய்ய தூண்டும். கதையில கேலோட இந்த டெஸ்பரேஷன் தான் மின்மினி பூச்சிகள்ல அவனை விட்டு விரட்டிச்சு, இல்லையா? சரி, இந்த டெஸ்பரேஷன்ங்கிற மனநிலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு தான் இந்த பற்றின்மை நமக்கு உதவுது. அதாவது ரிசல்ட் மேல நாம வச்சிருக்கிற பிடிய கொஞ்சம் தளர்த்தும் போது நாம அடுத்த நிலைக்கு போறோம். இந்த பயணத்தோட இலக்கு அமைதி. இங்கிலீஷ்ல இத செரெனிட்டின்னு சொல்வாங்க. இது எந்த கவலையும் இல்லாத ஒரு நிம்மதியான மனநிலை. கதையில கேல் துரத்துறத நிறுத்தினப்போ அவனுக்கு கிடைச்சதுதான் இந்த செரெனிட்டி, அதாவது உண்மையான அமைதி. ஓகே, இப்போ இந்த கதையில இருந்து கத்துக்கிட்ட பாடத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க துரத்துற அந்த மின்மினி பூச்சி எது? அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், ஏன் ஒரு குறிப்பிட்ட அளவு பணமா கூட இருக்கலாம். எதை அடையறதுக்காக இவ்ளோ தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கீங்க? பொதுவா நாம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை தான் ரொம்ப தீவிரமா துரத்துறோம். ஒரு குறிப்பிட்ட பதவி, இல்ல ஒரு பெரிய தொகை பணம், இல்ல ஒரு உறவு, இதெல்லாம் கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையான சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுல இல்ல, அது அடையிற பயணத்துல தான் இருக்கு. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி தாங்க, உண்மையான மனநிறைவுங்கிறது எதிர்காலத்துல நாம சாதிக்க போற விஷயங்கள்ல இல்ல, அது இப்போ இந்த நிமிஷத்துல இருக்கு. நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை நாம பாராட்ட ஆரம்பிக்கும் போதுதான் நிம்மதி கிடைக்குது.
அப்போ அந்த அமைதி அடைய என்னதான் வழி? ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க வலைய கீழே போடுங்க, அதாவது துரத்துறத நிறுத்துங்க. ரெண்டாவதா ரிசல்ட்ட கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத விடுங்க. கடைசியா உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை கண்டுபிடிங்க. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். நீங்க துரத்துறத நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரலான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க.